This video is sponsored by SBO. SBO தமிழ்நாட்டில் உள்ள திருவண்ணாமலையில் தான் நம்ம ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனி. நம்மளுக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாப் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இதில் வந்து எஜுகஸ்ட் கோர்ஸ் நம்ம ஆன்லைனில் படிச்சுக்கலாம். அது மூலமாக நம்மளுக்கு மணி ஏர்ன் பண்ண முடியும். பைமோட் ஷாப்பிங் பர்ச்சேஸ் பண்ண மூலமாகவும் நம்ம மணி ஏர்ன் பண்ணலாம். ப்ளஸ் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ண மூலமாகவும் நம்மளுக்கு ஒரு இன்கம்மை கொடுக்குறாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெல்கம் டு ஆர்டிஜல் லைஃப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இஎஸ்ஐ பே அமௌண்ட் ஒருத்தர் எனக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. டோட்டலாக அவங்களுக்கு சரண்டர் பண்ணி எடுத்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நான் சரண்டர் பண்ணி கொடுத்துட்டேன். அதோட ஸ்டேட்டஸ் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு யூஏஎன் டைப் பண்ணுங்கள். யூஏஎன் டைப் பண்ணிங்கன்னா அங்கே பாருங்கள், ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது, மெம்பர் பாஸ்புக் இபிஎஃப்ஓன்னு இருக்குது. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே யூஏஎன் நம்பரையும் பாஸ்வேர்டையும் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க கேப்சா டைப் பண்ணிட்டு சைன் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட பாஸ்புக் வந்து ஓப்பன் ஆகிக்கும். இப்போ நான் என்னோடய கிளைண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கொடுத்து சப்மிட் பண்ணுறேன். இப்போ அவங்களோட யூஏஎன் நம்பர் வந்து நாங்கள் டைப் பண்ணுறேன். இங்கே வந்து பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்டு இங்கே டைப் பண்ணியாச்சு. அடுத்து வந்து கேப்சா கோடு வந்து டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டு சைன் கொடுத்தீங்க அப்படின்னா பாஸ்புக் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இவங்ககிட்ட வந்துட்டு $43,000 ப்ளஸ் ஒரு 13,000 ப்ளஸ் ஒரு 15,000 ஒரு 75,000 சம்திங் இவங்ககிட்ட அப்ராக்சிமேட்டாக இருக்குது. இந்த அமௌண்ட்டு ஃபுல்லாக வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நானும் சரண்டர் பண்ணிட்டேன். இதில் என்னாச்சுன்னா இவங்க வந்து பேன் கார்டை வந்து அப்டேட் பண்ணவே இல்லை. அதனால் சரி நம்ம பேன் கார்டு அப்டேட் பண்ணாமல் ப்ராசஸிங் பண்ணியாச்சு, ஃபார்ம் சப்மிட் ஆகிடுச்சு. இதில் என்னாச்சு அப்படின்னா கிளைம் ஸ்டேட்டஸில் போய் பார்க்குறப்ப மொத்தம் 2 ஃபார்ம் சப்மிட் பண்ணுவோம். ஃபார்ம் 10C ஒன்று, அடுத்து வந்து ஃபார்ம் 15. இது 2 ஃபார்ம் சரண்டர் பண்ணுவோம். இதில் என்னாச்சுன்னா ஃபார்ம் 15 வந்துட்டு நம்மளுக்கு வந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. எதனால் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு இது எப்போ போட்டிருக்கேன் அப்படின்னா 10/10/2025 போட்டிருக்கேன். அவங்க வந்து 14/10 இதை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே கீழே ரிஜெக்ட் ரீசனை கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன்னா சப்மிட் தி ஃபார்ம் வித் 15G வித் ஃபேன் அண்டு ஆதார் காப்பி உள்ள அட்டாச் பண்ணுங்கள். அட்டாச் பண்ணிட்டு திரும்பவும் ப்ராசஸிங் பண்ணிக்கலாம்னு சொல்லி இங்கே ரிஜெக்ட் பண்ணியிருக்கேங்க. இதில் வந்துட்டு நம்ம ஃபார்ம் 15 அது எப்படி இருக்குன்னா அது நான் அந்த வீடியோ லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஃபார்ம் 15 உங்களுக்கு யாராச்சும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் நான் தரேன், அதில் நீங்கள் சாட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஃபார்ம் 15 தரேன். ஏதாச்சும் கிளைமில் இஷ்யூவாக இருக்குது, இதுக்கு முன்னாடி எடுக்க முடியாமல் இருந்ததுனாலும் சொல்லுங்கள், நான் எடுத்து தரேன். இப்போ மொத்தம் இன்னொரு ஃபார்ம் ஒன்று போட, ஃபார்ம் 10C அது வந்து ஃபென்சினோட அமௌண்ட்டு. அதில் பாருங்கள் 15,706 காட்டுது. அது வந்து 21/10 அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. நெக்ஸ்ட் வீக்கில் வந்து அந்த அமௌண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த கிளைமு நம்ம போட முடியும். ஓகேங்களா? இப்போ அந்த ஃபார்ம் 15 அது எப்படி இருக்குன்னா ஒரு நிமிஷம், இதுதான் அந்த ஃபார்ம் 15G. ஓகேங்களா? நம்ம நேமு, பேன் கார்டு டீட்டெயில்ஸு, நம்ம சிக்னேச்சரு, இந்த பிளேஸ் ஆஃப் அட்ரஸ்ஸு இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணி இதில் எங்கெங்கே டேஷ் இருக்காங்களோ அதெல்லாம் ஃபில் பண்ணி நம்ம அவங்களுக்கு இது கூட ஆதார் காப்பியும் பேன் காப்பியும் வச்சு அட்டாச் பண்ணி திரும்ப அப்ளை பண்ணிவிட்டு கிளைம் ப்ராசஸ் பண்ணால் அவங்க செக் பண்ணிவிட்டு அமௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் ப்ராசஸிங்கு. இதில் வந்துட்டு அமௌண்ட் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஃபார்ம் 15 கேட்க மாட்டாங்க. இது வந்து ஒரு 50,000 மேலே போகுது அப்படின்னா டிடிஎஸ் பிடிக்கிறதுக்காண்டி ஃபார்ம் 15 வந்து கேட்பாங்க. பேன் காப்பியும் ஆதார் காப்பியும் கேட்பாங்க. அது பேன் கார்டு அப்டேட் பண்ணாதனால இப்போ ஆதார் காப்பியும் சேர்ந்து கேட்குறாங்க வித்து ஃபேன் 15Gயோட. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன்.
இது ஸ்டேட்டஸ் போய் பார்க்குறப்ப நீங்கள் கிளைம் கொடுத்துட்டு ஒரு 5 to 6 7 டேஸ்லேயே நீங்கள் போய் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாம் ஓகேன்னா ப்ராசஸிங்கில் இருக்கும், இல்லைன்னா ரிஜெக்ஷன் ஆகிருக்கும். அது எதனால் ரிஜெக்ஷன் ஆகுதுன்னு பார்த்துட்டு இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுவாங்க. தெரிஞ்சவங்க பண்ணுங்க, தெரியாதவங்களுக்கு சொல்லுங்கள். வாட்ஸ்அப்பில் இது கமெண்ட் பண்ணுங்கள், யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்னன்றதை டவுட் இருந்தாலும் சொல்லித்தரேன், இல்லை எடுத்துறனாலும் எடுத்துறேன். இது வந்து நான் ஒரு சர்வீஸாக தான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்காச்சும் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இதை நம்ம ப்ராசஸிங் பண்ணித்தரோம். ஸோ தேங்க்யூ.